மாணவி கேட்கின்றார், உலக கல்வி மனிதனுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது என்றால், அதன் மூலம் மனிதன் தனது உலக வாழ்க்கையிலும் மனநிறைவு கொள்கிறான் என்றால், இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் குறிக்கோள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று பல்கலைக்கழகங்களிலிருந்து பல மாணவர்கள் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை எப்படி புரிய வைப்பது? வாழ்க்கையின் ஓர் அம்சத்தை அவர்கள் முழுமைப்படுத்தி விட்டார்கள். ஆனால் மற்றொன்றை முழுமைப்படுத்தவில்லை. 2 விஷயங்களுக்காக நான் மனிதனை படைத்தேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான். சரியா? ஒன்று, அல்லாஹ்விற்கான உரிமைகளை நிறைவேற்றுங்கள். மற்றொன்று, அடியார்களுக்கான உரிமைகளை நிறைவேற்றுங்கள். இது உணர வேண்டிய விஷயமாகும். அதாவது, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை படைத்துள்ளதால் நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரியா? மனிதன் தானாக ஒன்றும் பிறந்து விடவில்லை. அல்லாஹ், நான் உன்னை படைத்தேன், நீ நிம்மதியாக வாழ்வதற்காக உன்னை படைப்பதற்கு முன்பு முழுமையான அடிப்படை வசதியையும் அமைப்பையும் படைத்தேன் என்று கூறுகின்றான். 2வது, மார்க்கம்தான் எல்லா நல்ல ஒழுக்கங்களையும் போதித்துள்ளது. ஒழுக்கம் தொடர்பான போதனைகளில் முரண்பாடுள்ள எந்த மார்க்கமும் உலகில் இல்லை. அவர்கள் யூதர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், முஸ்லிம்களாகட்டும் அனைவரும் மக்களுக்கான உரிமைகளை செலுத்துவது தொடர்பாக வழங்கிய ஒழுக்கம் தொடர்பான போதனையாக மக்களுக்கான உரிமைகளை செலுத்துங்கள் என்பதைத்தான் தந்துள்ளன. எனவே நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துபவர்கள் தமது படைப்புக்கான ஓர் அம்சத்தையே நிறைவேற்றி விடுகின்றார்கள்தான். ஆனால் 2வது பெரிய அம்சத்தை நிறைவேற்றுவதில்லை. அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை. அல்லாஹ் கூறுகிறான், சரி, எந்த மக்கள் எனக்கு நன்றி செலுத்துவதில்லையோ அல்லது மார்க்கத்தை பொருட்படுத்துவதில்லையோ, அவர்கள் அதை கேலிகிண்டல் செய்யவில்லை என்றால் சரி, நான் அவர்களுக்கு குறைவான தண்டனை வழங்குவேன். இந்த உலகில் தரமாட்டேன். ஆனால் படைப்பினங்களுக்கு தொண்டாற்றியதற்கான, உலக மக்களுக்கு தொண்டாற்றியதற்கான, நல்லொழுக்கங்களுக்கான அவர்களுடைய நற்கூலி அவர்களுக்கு கிடைத்துவிடும். எனவே அவர்களிடம் கூறுங்கள், அல்லாஹ் நம்மை படைத்தான். நம்மை படைப்பதற்கு முன்பு நமக்கு ஓர் அமைப்பை உருவாக்கி தந்துவிட்டான். நம்முடைய தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள் எழுத, படிக்க, வாழ தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் உருவாக்கி தந்துவிட்டான் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த விஷயங்கள் நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றன. இதற்கு பொருள், நீங்கள் ஒரு பக்கம் அல்லாஹுக்கான உரிமையை செலுத்தவில்லை என்றால் முழுமையாக நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இல்லை என்பதாகும். உங்களுடைய நல்லொழுக்கத்தின் ஓர் அம்சம் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் அடியார்களுக்காக செய்துவிட்டீர்கள், ஆனால் அல்லாஹுக்காக செய்யவில்லை. எனவே முஸ்லிம்களாகிய நாம், அகமதி முஸ்லிம்கள், அல்லாஹ் நம்மை 2 நோக்கங்களுக்காக படைத்துள்ளான் என்பதை நம்புகிறோம். ஒன்று, அவனை வணங்குவது, அவனுக்கான உரிமையை செலுத்துவது, அவன் நமக்கு இவ்வளவு வழங்கியுள்ளான் என்று அவனுக்கு நன்றி செலுத்துவது. 2வது, உலகில் மக்களுடன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வதும் அவர்களுக்கான உரிமையை செலுத்துவதுமாகும். சரி, இந்த விஷயங்களை நான் பலமுறை கூறிவிட்டேன். அதாவது, உங்களுக்கு 2 கடமைகள் உள்ளன. அல்லாஹுக்கான உரிமையை செலுத்துங்கள், உங்களுடைய சக உயிரினங்களுக்கான உரிமையை செலுத்துங்கள். சரியா? இதுதான், இது சுருக்கமாகும். இதே விஷயத்தை அவர்களுக்கு கூறி வாருங்கள். இதைத்தான் நாம் ஏற்கிறோம். இதில் என்ன தீமை உள்ளது? இதில் ஏதாவது தீமை இருந்தால் கூறுங்கள் என்று அவரிடம் கேளுங்கள். மற்றபடி நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்று நாங்கள் கூறுவதில்லை. இது உங்களுக்கும் அல்லாஹுக்குமான விவகாரமாகும். அல்லாஹ் யாரை எங்கு போடுவான் என்பது நமக்கு தெரியாது. சரியா? நீங்கள் எதுவும் யோசிக்காமல் உடனடியாக இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்று கூறாதீர்கள். யார் நரகத்திற்கு செல்வார், யார் செல்ல மாட்டார் என்பது நமக்கு தெரியாது. நாங்கள் இவ்வாறு புரிகிறோம். எனவே நாங்கள் 2 அம்சங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் என்று கூறுங்கள். சரியா? ஜஸாக்கல்லாஹ்.